மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஆரம்பித்தோம், 10 மணி, 4 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 550 ரூபாய்க்கு மேலே ஓட்டியிருக்கோம். ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 56 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அண்ணா எவ்வளோ ஆர்டர் ஓட்ட முடியுதுன்னு. போய் ரூமுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். டைம் கரெக்டாக 3 மணி ஆகிட்டு. வெயில், சரியான வெயில். ஒரு 9 மணி நேரம் ரைடு முடிச்சிருக்கோம் நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்து. இந்த 9 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 1065. போயிட்டு ஜூஸ் வீட்டில் போய் ரூமில் போய் குடிச்சிட்டு அப்படியே சாப்பாடு, மதிய சாப்பாடை முடிச்சுட்டு திருப்பி ரைடை கண்டினியூ பண்ணலாம். நம்ம வச்ச சேலஞ்சு காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சேலஞ்ச் வச்சோம். 11:54 ரைடு க்ளோஸ் பண்ணுறோம். இதில் வந்து காலையிலையும் மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு 45 நிமிஷம் போயிடுச்சு. அதுவே வந்து ஒரு 1.5 ஹவர் போயிடுச்சு. அது போக பேலன்ஸு நம்ம 16 ஹவர் ஓட்டியிருக்கோம். 95 கிலோமீட்டர் ப்ளஸ் போட்டுக்கோங்க. 190 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பெட்ரோல் காஸ்ட்டு 250 ரூபாய். ஓகேவா? நம்ம ஓவராலாக ரைட் பண்ணது 2019 ரூபாய்க்கு ரைட் பண்ணியிருக்கோம். 2020 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் பெட்ரோல் காஸ்ட்டு போக நமக்கு 1770 ரூபா நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் லாகின் ஹவர்ஸு ஆன்லைனில். அதில் லாகின் ஹவர்ஸு 16 ஹவர். நைட் டைமில் ஓட்டும் போது நாய் தொல்லை கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி நாய் தொல்லை இருக்கும்போது கடிக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டு வரும். பயப்படாதீங்க. அந்த டைமில் பேனிக் ஆகாமல் நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பீடை ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்லோ பண்ணிட்டு அது சும்மா ஒரு என்னடா அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும், அதுவே சைலண்ட் ஆகிடுது. ஹாரன் லைட்டாக அடிச்சிங்கன்னா கூட போதும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. எதுவும் கடிக்கலாம் செய்யாது, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட குலைச்சிக்கிட்டு வரும். அது அதோடய வேலையை கரெக்டாக செய்யுது, அவ்வளோதான். மற்றபடி போலீஸ் செக்கிங் ஒரு சில டைம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு 18 மணி நேரம் ரைடு ஓட்டின மாதிரியே தெரில. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு டயர்டே கிடையாது. ஏன்னா நல்லா அங்கேயே ரெஸ்ட் எடுத்துடணும். ஒவ்வொரு ஆர்டருக்கு கேட்டால் கேப்பில் வந்து ஸ்டோர்லேயே ஃபேன் போட்டு டேபிள் போட்டு நமக்கு நல்லா அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுறதுனால டயர்ட்னஸே தெரில. இதே இவ்வளோ டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து நான் வந்து வேறு ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் ஓட்டியிருந்தால் கம்பல்சரி டயர்டாக இருப்பேன். பாதியில் கூட விட்டுருப்பேன். ஆனால் பிளிங்கிட்டை பொறுத்தவரை இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் நாளைக்கு பார்க்கலாம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.